Hi friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். இங்க ஒமான்ல நேஷனல் டே ஹாலிடேஸ் இருந்துச்சு இல்லையா? சோ அதுல வந்து நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி போனது இப்ராக் தான். சோ இப்ரால சில பிளேसेस இருந்துச்சு. சோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிதியா சஃபாரி தான். சோ இதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க டைம் கிடைக்கிறப்ப விசிட் பண்ணி பாருங்க. சோ இத பத்தின டீடைல்டு vlog தான். வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த பிதியா சஃபாரிக்கு நம்ம போற இடம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்கட்ல இருந்து ஒரு 2 hours டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். இதே இது நீங்க வந்து இப்ரா சிட்டிக்குள்ள இருந்து போறீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு 45 minutes கிட்ட டிராவல் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்ரால வந்து ஹோட்டல்லாம் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணனால அங்கேருந்தே வந்து கிளம்பினோம். ஸோ இங்கே போகிற அந்த பிதியா ஏரியாவுக்கு போகிற வழியிலேயே நமக்கு நியரில் போனதுமே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம மவுண்டெயின்லாம் இந்த மணல்களால் உள்ள மாதிரி நம்மளுக்கு தூரமாக பார்க்குறப்பே தெரியும். ஏன்னா பாறைகள்னால தானே இங்கே ஃபுல்லாக மலைகள்லாம் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கிட்ட போகிறப்பவே நம்மளுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் போகிற வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமல் ரைடு, அதுக்கப்புறம் நிறைய கார் ரைடு, இந்த மாதிரி பாலைவனத்துக்குள்ளே போகிற மாதிரியான கார் ரைடு, இந்த மாதிரி டென்ட் எல்லாம் போட்டு நிறைய மக்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது. பொதுவாக வந்து இங்கே பிதியா சாண்ட்க்கு வந்து நிறைய மக்கள் எல்லாருமே வந்து நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லை அந்த மாதிரி டென்ட் ஸ்டேலாம் அங்கே செப்பரேட்டாகவே இருக்குது. நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரைடுக்காக தான் போனோம். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த இடத்துக்கிட்ட போனதுமே வந்து நிறைய அங்கே உள்ள ஒமானிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம அந்த ரைடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. அந்த நம்ம போய் நின்னதுமே போதும் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா போதும், இத்தனை பேர் வரும், நம்ம 2 வண்டி போனோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கால் பண்ணி உடனே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு 25 ரியால் சொன்னாங்க. அப்புறம் 20 ரியாலுக்கு வந்து வந்தாங்க. ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீப்புள்ஸ் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணலாம். நாங்கள் மொத்தம் 4 ஃபேமிலி போயிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து மொத்தம் 3 கார் வந்து பிடிச்சிருந்தோம். ஸோ 3 கார் ஓவராலாக வந்து ஒரு 55 ரியாலுக்கு பேசி இது பண்ணோம். ஸோ ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுற மாதிரி இந்த மாதிரி இல்லை. ஓகே, கொஞ்சம் நல்லா போகிறப்ப நல்லா கொஞ்சம் த்ரில்லிங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. வரப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக வர மாதிரியே வந்தாச்சு.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறம் கார் ரைடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதுக்கேற்றால உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், அவங்க அதுக்கேற்றால கூப்பிட்டு போய்க்குவாங்க. ஆனால் வந்து காரில் வந்து 4 பேர் தான் உட்கார முடியும்பாங்க. நம்ம கொஞ்சம் கேட்டு சின்ன பசங்க அந்த மாதிரி கூட உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து மேலே ஏறுறப்ப கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நார்மலாக ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்றால அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட பேக்கேஜையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock போல் போனோம், ஒரு 6 o'clockக்குள்ளே அந்த மாதிரி கிளம்பி வர மாதிரி வந்தோம். ஸோ சன்செட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அங்கே போனது வந்து ஒரு இடத்துல காரெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்மளை வந்து இந்த டைமிங் தான், நம்ம கிளம்புற டைமில் கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம அதை சுற்றிலாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா வந்து சூப்பராக ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு, கிட்ஸ் எல்லாம் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு, இந்த கிளைமேட்டுக்கும் ஏற்றால அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய மூவி இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள அந்த ஏரியா ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்ம கரெக்டாக அந்த சன்செட் டைமில் போனது அவ்வளோ ஒரு கிளியராக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே இதே மாதிரி நீங்கள் வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி, இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கூட, இல்லை நீங்கள் 4 wheel டிரைவ் கண்டிப்பாக 4 wheel டிரைவ் இருந்தாலே வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக போய் போகணும். அங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸோ மேட்டு எல்லாமே சேர்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே நல்லா ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட்டு டென்ட் ஸ்டேக்கு கூட உங்களுக்கு வந்து இந்த ஏரியா ரொம்ப பெஸ்ட்டான ஏரியாவாக இருக்கும். இங்கே வந்து நிறைய அப்பப்போ ரைடெல்லாம் நடக்குது. ஸோ கண்டிப்பாக இதோட லொக்கேஷனை நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிதியா சாண்டுன்னு போட்டாலே வந்து அதுக்கிட்ட வரும். ஸோ நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்டு லொக்கேஷன், நாங்கள் எங்கே போனோமோ அந்த லொக்கேஷனையும் கரெக்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சன்செட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சன்செட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து நாங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ், இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிள் ஏரியான்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஒமான் வந்தீங்க, மஸ்கட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியா விசிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு மஸ்கட்லேருந்து ஒரு 2 hours டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ டே டைமில் வந்தோம் இல்லையா, அதே மாதிரி நைட் டைம்லேயும் பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் நைட்டு தாங்க போகிறாங்க. நைட்டு வந்து ஃபுல்லாக டென்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு, சில பேர் பார்பெக்யூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி, கிரில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட எல்லா செட்டப்போடையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு வியூக்கு மார்னிங் சன்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பசங்க எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மணலில் உருண்டு பரண்ட அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புனோம். இந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் கோல்டன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு மணல் கூட கை காலில் வந்து ஒட்டவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒமான் சைடில் இருந்தீங்க, இல்லை ஒமான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிதியா சாண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். போகிறப்ப வந்து ரைடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. வரப்போ வந்து ஒரு ஸ்மூத் லேண்டிங்காகவே இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.